ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கேன்ட்டாங்களா. சின்ன வயசுல எல்லாம் ஏரியால ஒரு பையன் இருப்பான், எனக்கு அந்த ரோடி தெரியும், எனக்கு அந்த ரோடி தெரியும், நானும் வால்பாறை வரணும் இந்த மாதிரி கதை சொல்லிட்டு மத்தவங்க ஏமாத்திட்டு இருப்பான். அந்த கதை தான் அது. வேலு வேலு படிக்கடா படிக்கடா, செமில தோத்துட்டா ஃபைனல்ஸ் போக முடியாது வேலுன்னு சொல்றேன், கேட்க மாட்டேன். கில்லி படம் தான் இது. வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சிரிச்சாங்க இல்லையா, அதை வந்து தப்பா பேசுறாங்க எல்லாரும். எனக்கு தான் அரசியல் தெரியாது, எனக்கு அரசியல் தெரியாது, உங்களுக்கு அரசியல் பேச தெரியாது, நம்ம பேச மாட்டோம். எனக்கு பேசுவேன்னா என்னன்னு தெரியாது, ஆனா அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன். அவர் அம்மா அப்படிதான், நான் வந்து என் குழந்தைய ஐசியூல விட்டுட்டு வந்துட்டேன், விஜய் பாக்குறதுக்காக வந்துட்டேன், அதை தப்பா பேசுறாங்க. ஒரு தாய் இப்படி பேசலாமா? இலவசம் வேணாம்னு டிஎம்கே கொடுத்ததே பூரா நீங்க திருப்பி கொடுக்க, அது பேர் தான் மாற்றமாடா? பேர் மாத்திரம்ல. ஓ, அந்த மாற்றம் இல்ல, மாத்திரம் என்ன மாத்திரம், பேர் மாத்திரம். லிட்டரலா வந்து இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி மாற்றம் வந்து நானும் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் பார்த்திருப்போம். அதெல்லாம் பார்த்திருக்கேன், பண்ணிருக்கேன். புதுசா வரவங்களுக்கு ஓட்டு போடணும், பண்ணிருக்கோம், சரியா? பட் அந்த டைம்ல வந்தவங்க கொஞ்சம் அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு கிடைச்ச ஓட்டையோ அந்த அவங்களுக்கு இருந்த ஓட் பேங்கையும் வந்து யூட்டிலைஸ் பண்ணி, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் டிஎம்டிகே சொன்னேன். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து லைக் ஒரு எம்எல்ஏ, செகண்ட் எலெக்ஷன்ல வந்து அப்போசிஷன் பார்ட்டி வந்தாங்க. பட் அவங்க அந்த இடத்துல நின்னாங்க. அதுக்கப்புறம் அடுத்த எலெக்ஷன்ல போயிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அங்க இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அவங்களோட அப்ரோச் எப்படி இருந்துச்சு, இது வந்து ஓகே ஃபைன், நம்ம வந்து இவங்களுக்கு ஓட்டு போட்டது வந்து தப்பு இல்லை. எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, இப்போ நான் வந்து இவரை டிவிக்கு வந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசினா உடனே வந்து என்ன டிஎம்கேன்னு சொல்லிடுறாங்க. அதுதான், ஏன் டிவிகே கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுற, ஏன் டிஎம்கேவா இருக்கணும், ஏன் ஏடிஎம்கேவா இருக்கணும்? என்ன ரீசன்னா, இவர் வந்து எல்லா இடத்துலயும் எனக்கு எதிரி டிஎம்கே தான், எனக்கு எதிரி டிஎம், நமக்கு ரெண்டே பேருக்கு நடுவில் தான் போட்டி, மீதி பேர் எல்லாம் வாபஸ் வாங்கிட்டு போயிட்ட மாதிரி, நாமினேஷனை வாபஸ் வாங்கிட்டு போயிட்ட மாதிரி, ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டின்னு வேற சொல்லி வச்சிருக்காரு. நீங்க இந்த சின்ன வயசுல எல்லாம் ஏரியால ஒரு பையன் இருப்பான், எனக்கு அந்த ரோடி தெரியும், எனக்கு அந்த ரோடி தெரியும், நானும் வால்பாறை வரணும் இந்த மாதிரி கதை சொல்லிட்டு மத்தவங்க ஏமாத்திட்டு இருப்பான். அந்த கதை தான் அது. நீ ஒரு காமெடி சொன்ன தெரியுமா, இப்ப பாரு அவன் சட்டையை கிழிச்சுப்பான், காதை பிச்சுப்பான், காதெல்லாம் செவக்குது, வந்து கூட இருக்க ஆளுங்க வந்து நம்மளால பண்ணி விடுவானுங்க. அந்த மாதிரிதான் அது மாதிரிதான் இவர் வந்து சிலதெல்லாம் வந்து சொல்லி ஆணி அடிச்சிட்டாரு அவனுங்க மண்டையில. அவன் இவர் எதை சொன்னாலும் அவனுங்க நம்புறானுங்க வேற பாவம். அவங்க வந்து இப்போ ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டி, ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கேன்ட்டாங்களா. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இந்தியால வேற எதுவுமே கட்சி கிடையாது, ரெண்டு தான் கட்சி இருக்கு போல. வேலு வேலு படிக்கடா படிக்கடா, செமில தோத்துட்டா ஃபைனல்ஸ் போக முடியாது வேலுன்னு சொல்றேன், கேட்க மாட்டேன். கில்லி படம் தான் இது. என்ன வேலு சொன்னா கேட்க மாட்டேங்கிறது. ஆனா நிஜமா என்ன ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்குங்க. வீட்டுக்கு வந்து டயர்டா காலையில இருந்து ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து டிவி முன்னாடி உட்கார்ந்தோம்னா, முன்னாடி எல்லாம் வந்து கொடூரமான விஷயங்கள் தான் பார்ப்போம். இப்ப அப்படி இல்ல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பஸ்டரா காமெடியா நல்லா இருக்கு. முன்னாடி எல்லாம் நியூஸ் போட்டா எங்க நேஷனல் நியூஸ் இன்டர்நேஷனல் நியூஸ் போட்டா கூட வந்து இங்க குண்டு வெடிச்சிச்சு, இங்க ஏரோப்ளைன் கவுந்துருச்சுன்றாங்க. இப்ப அப்படி இல்ல, நல்ல நியூஸ் போட்ட உடனே இந்த மாதிரி வருதா, சிரிச்சு வயிறெல்லாம் வலிச்சு ஒரு ரிஃப்ரெஷ் ஆயிரும். இல்ல டு பி ஆனஸ்ட், இப்போ நமக்கு 34th டே வார்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி அதை கொஞ்சம் தள்ளி வச்சு கொஞ்ச நேரம் பார்த்தோம்னு வைங்க. வார பத்தி பெருசா தமிழ்நாட்டுல யாருமே பெருசா ஃபோக்கஸ் பண்றது இல்ல. இப்போ எவ்வளவு பிரச்சனை ஆக்சுவலி வந்து லைக் we have to face a very big problem அப்படின்றது தெரியல. எலெக்ஷன் வரைக்கும் வந்து எலெக்ஷன் வரைக்கும் அப்படி போய்டும். எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இருக்குது ஆப்பே. ஆமா, ஏன்னா இன்னும் ரொம்ப மோசமா ஆயிருவாங்க. ஆல்ரெடி மோசமா தான் இருக்கு, வலிக்காத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம பாக்குறது இல்ல. என்னது யூஐல வந்துட்டு அவ்வளவா இதுக்கப்புறம் வெளியே நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகாம பாத்துக்கிறாங்க. நம்ம யாருமே கேட்டா கூட வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை, இட்ஸ் ஆல் ஃபைன், இன்டர்செப்ஷன் மட்டும் தான் போயிட்டு இருக்கு பசங்க. ஸோ நம்ம வந்து அவ்வளவு சீரியஸான டாபிக்ல போகாம திருப்பி இந்த ஷோ காமெடியா இருக்கட்டும், அதனால நம்ம வந்து இன்னொரு சொல்லுங்க தெரியுமா, அந்த விஜயோட ரசிகர்களுக்கு கம்மிங் பேக் தொண்டர்கள் தான் நான் எனக்கு வந்து வேணும், எனக்கு தலைவரை வேண்டாம், கம் பேக் டு தொண்டர்ஸ் ஒன்லி. இந்த பெண்கள் பத்தி தான் நான் பேச ஆசைப்படுறேன். வந்து பெண்கள் வந்து நீங்க சொன்னீங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க வீட்டுக்கார் வந்து அவங்க விஜய் தலைவரை விட எனக்கு எங்க வீட்டுக்கார் வந்து பார்த்தா எனக்கு வீட்டுக்காரை விட எனக்கு தலைவர் தான் ரொம்ப பிடிக்கும்னு அடிச்சுக்கிறாங்களே. இல்ல அதுதான் நான் வந்து எல்லாருமே வந்து தப்பா பேசுறாங்க. அதுல வந்து ஒரு பெண்மணி சொல்றாங்க, எனக்கு எங்க வீட்டுக்காரரை விட விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சிரிச்சாங்க இல்லையா, அதை வந்து தப்பா பேசுறாங்க எல்லாரும். ஏன்னா அதை வன்மையா கண்டிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு விவரம் தெரியாம பேசாதீங்க. அவங்க வீட்டுக்காரன் ஒருவேளை ஹவுஸ் ஓனரை கூட சொல்லியிருக்கலாம்.
ஓகே ஓகே. ஏன்னா தமிழ்நாட்டுல ஹவுஸ் ஓனரை கூட நம்ம வீட்டுக்காரன்னு அது சொல்லுவோம். அந்த ஏவன் படத்துல வீட்டுக்காரா அந்த வீட்டுக்காரர் வரும். ஏன்னா ஹவுஸ் ஓனர் என்ன ஒருவேளை வாடகை அதிகம் கேட்டிருக்கலாம், இல்ல அட்வான்ஸ் அதிகமா கேட்டிருக்கலாம், இல்ல வீட்டை காலி பண்ண சொல்லியிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால இவர்னா அட்லீஸ்ட் நெஞ்சில் குடி இருக்கும்னு நெஞ்சில குடி வச்சுக்கிறாரு. அதனால வந்து அட்வான்ஸ் வாங்காம நெஞ்சில குடி இருக்க முடியும். அதனால வந்து ஹவுஸ் ஓனரை கூட சொல்லியிருக்கலாம், வீட்டுக்காரரை விட இவரை தான் பிடிக்கும். வீடு காலி பண்ண சொல்லி வீடியோ வந்ததுக்கு அப்புறமா முன்னாடியே தெரியல நமக்கு. தெரியல, எனக்கும் தெரியல. எனக்கு தான் அரசியல் தெரியாது. எனக்கு அரசியல் தெரியாது, உங்களுக்கு அரசியல் பேச தெரியாது, நம்ம பேச மாட்டோம். நிறைய பேர் அப்படிதான் வந்து இந்த டிவிக்கு சப்போர்ட் பண்ற பெண்களை வந்து ரொம்ப தவறா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க. எனக்கு என்னமோ வந்து எல்லாரும் அந்த மாதிரி தப்பா பேசுறதாக எனக்கு தெரியல. இல்ல தப்பா பேசுறதுன்றதை தாண்டி அவங்க பேசுற விஷயத்த வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. அன்னைக்கு அப்படிதான் வந்து ஒரு பொண்ணு வந்துட்டு எங்க அண்ணனுக்காக நாங்க நிற்போம், அண்ணன் வந்து முக்கியம், அவங்களுக்கு தங்கச்சின்னு நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படி. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு. அது என்ன மீனிங்ல சொல்லப்பட்டதுன்றது புரிஞ்சுக்காம நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்றோம். இப்போ தாய்க்கு பின் தாரம் அப்படிம்பாங்க. தாய்ங்கிறது தான் டாப் மோஸ்ட், அடுத்தது தாரம், ரெண்டாவதுல இருக்கிற தாரம். அக்கா, தங்கச்சி, ஃப்ரெண்டு இதெல்லாம் வந்து அந்த தாரத்துக்கும் கீழே வரதான். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அக்காவா இருந்துட்டோம், தங்கச்சியா இருந்துட்டோம், நாங்க பொண்டாட்டியா கூட இருப்போம். அது வந்து ஒரு கிராஜுவேஷன், அடுத்த லெவலுக்கு போ. அவங்க தலைவரே பாத்தீங்கன்னா நேத்து நடிகரா இருந்தாரு, இன்னைக்கு அரசியல்வாதியா இருக்காரு, நாளைக்கு முதல்வரா கூட ஆகலாம். தெரியாது, இல்ல தெரியாதுன்னு தான் சொன்னேன். தெரியாது அவரு. இல்ல எங்களுக்கு அரசியல் தெரியாது, நாங்க அரசியல் பேச மாட்டோம் மச்சான், அவருக்கு தெரியாது. சோ அது ஒரு அப்ப என்ன ஆகுதுன்னா, நடிகர்ல இருந்து அரசியல்ல இருந்து ஒரு முதல்வரங்கிறது ஒரு பரிணாம வளர்ச்சி இல்லை, அது ஒரு வளர்ச்சி தானே. இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி எங்க அண்ணனை வந்து நான் எங்கேயாவது கூப்பிட்டு நேரா பார்த்தேன்னா கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துருவேன் அப்படின்னா. இல்ல அது அண்ணன் இல்ல, அண்ணன் நீங்க தப்பா பேசுறீங்க, அண்ணன் கிடையாது, அண்ணன் கிடையாது. அது நான் பார்த்தேன் அந்த எபிசோட். எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வந்து சும்மா அண்ணன் சொன்னீங்கன்னா எல்லாரும் அண்ணனாலாம் பாக்கலாம். ஏன் பார்க்க முடியாது? ஏன் கண்ணனா கூட பாக்கலாம், எதை வேணாலும் பாக்கலாம். ஏதாவது பார்க்கலாமா? இல்லங்க இப்ப இவங்க சொல்லலையா, அக்காவா இருந்தோம், தங்கச்சியா இருந்தோம், அன்பி தெரியல, அன்பு இல்லை. ஆமா, அன்புக்கு எல்லை இல்லை. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த எபிசோட் நானும் பார்த்தேன், அந்த சீன் பார்த்தேன். இந்த ஜேர்னலிஸ்ட் வந்து கேட்கிறாரு, மைக் இதை வச்சுட்டு கேட்கிறாரு, அம்மா இப்போ உங்க தலைவர் வந்து உங்களை மேடைக்கு கூப்பிட்டு அவர் உங்க பக்கத்திலேயே நின்றுக்கிட்டு பேசுமா, ஏதாவது இப்போ டிவிகேவோட புகழ் பேசலாம், நான் மாற்றம் வேணும்னு பேசலாம், இல்லை உங்களோட ஒரே எதிரி யாரோ அவங்கள பத்தி பேசலாம், அந்த மாதிரி ஏதாவது பேச சொன்னா, அவரும் மேடையிலேயே பக்கத்துல நின்று பேச சொன்னா நீங்க என்ன பேசுவீங்கன்னு ஒண்ணு நான் அப்படியே ஆர்வம் பாக்குறேன், அடுத்த மதிவதனையா பாக்குறேன். ஒரு அடுத்த மதிவதனி வந்தா எப்படி இருக்கும்? நீங்க மதிவதனியை அடிச்சு தூள் கிளப்பிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க என்ன பேச போறாங்கன்னு ஆர்வமா காத்துட்டு இருந்தேன். அந்த பொண்ணு ஒண்ணு சொல்லுச்சு, அருமையா சொல்லுச்சு. மதிவதனி கூட அப்படி சொன்னது இல்லை, அந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசுனது இல்லை. அந்த பொண்ணு அழகா சொல்லுச்சு, எனக்கு பேசுவேனா என்னன்னு தெரியாது, ஆனா அவரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன், அவர் அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துருவேன். அது ஏன் தப்பா? என்ன சார் சிரிக்கிறீங்க? சொல்லுவாரு, என்ன பாத்துட்டு இருக்கு, கப்புன்னு புடிச்சு அடிச்சு அது தப்பா தப்பாவே நினைக்காதீங்க. அத இப்போ எஸ்பி பாலசுப்ரமணியம் மாதிரி ஒரு பாடகரை மேடையில கூப்பிட்டு நீங்க மேடையில பேசுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுவாரு? இல்ல சார், எனக்கு பேசலாம் வேண்டாம், நான் வேணா 2 பாட்டு பாடி மக்களை சந்தோஷப்படுத்துறேன்னு சொல்லுவார். பாட்டு பாடி மக்களை சந்தோஷப்படுத்துவார். ஒரு மேஜிஷியனை கூப்பிட்டு பாட சொன்னாலும் சொல்லுவார், இல்ல நான் மேஜிக் பண்றேன் அப்படின்னு. அவங்களுடைய திறமைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? யாருக்கு என்ன வருமோ அதை தான் செய்ய முடியும். அந்த மாதிரி இப்போ நீங்க மதிவதனியை கூப்பிட்டு மேடையில பேசுனா செமையா பேசுவாங்க. இப்போ இவங்க இந்த அம்மாவை கூப்பிட்டு நீங்க மேடையில பேசுன்னு சொன்ன உடனே அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு பேச வருதோ இல்லையா, அவங்களுக்கு அந்த திறமை இருக்கான்னு தெரியல. அவங்களுக்கு அந்த திறமை இருக்கோ இல்லையோ, நான் கட்டி பிடிச்ச அதாவது யாருக்கு என்ன திறமை அது இது வந்து ஒரு திறமையின் வெளிப்பாடா பாக்கணுமே தவிர நீங்க தவறா பார்க்க கூடாது. கூப்பிட்டு நீ என்ன பண்ணுவ? பொண்ணை கூப்பிட்டா நீ என்ன பண்ணுவ? யார் என்ன கூப்பிட்டா? என்ன பண்ணுவ? இல்ல அவர் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க மாட்டாரு. மாட்டேன் இல்ல, அதான் என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். ஒண்ணும் பண்ண மாட்டேன். ஏன்னா அவருக்கு அரசியலும் பேச தெரியாது, அந்த திறமையும் தெரியாது, மேடையிலும் பேச தெரியாது, அந்த திறமையும் கிடையாது அவருக்கு. அதான் டவுட் வந்துச்சு, என்னப்பா ஆச்சு பல்லாண்டாய் போச்சு அப்படின்னு. இது மாதிரிதான் அவங்க வந்து நல்லதை நினைச்சு ஏதோ ஒண்ணு சொல்லும் பொழுது அவங்க ஏதோ ஹவுஸ் ஓனர் நினைச்சு ஒருத்தர் பேசுறாங்க, நம்ம தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தப்பாவும் பேசுறோம். புரியுதுங்களா? அவங்கள வந்து இப்படி பேசக்கூடாது, அப்படி பேசியிருக்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. ஒரு அம்மா அப்படிதான், நான் வந்து என் குழந்தைய ஐசியூல விட்டுட்டு வந்துட்டேன், விஜய் பார்க்கறதுக்காக வந்துட்டேன், அதை தப்பா பேசுறாங்க. ஒரு தாய் இப்படி பேசலாமா? நடுத்தருவிலே விட்டுட்டு வந்தாங்க, உடம்பு சரியில்லாத குழந்தை ஐசியூல அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா?
பொறுப்பா கொண்டு போய் ஐசியூல சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஐசியூ. நீங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஐசியூல நீங்க வந்து கூட இருக்க முடியாது பேஷண்டோட. ஆமா, ஐசியூனால இட்ஸ் கிரிட்டிக்கல் கேர் யூனிட். அது நீங்க பேஷண்ட் உள்ளதான் இருப்பாங்க, நாம தான் அட்டெண்டர் மட்டும் ஒருத்தர் மட்டும் வெளியே நம்ம வெளியே தான் இருக்கணும். இப்போ வெளியில சும்மா இருக்கிற நேரத்துல கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணலாம் குழந்தைக்கு சரியாகணும் அப்படின்னு. நம்ம அந்த கோயிலே நீங்க தான் சார் அப்படிங்கிற குழந்தையே நீங்க, அந்த தெய்வமே நீங்க தானே, அந்த கோயிலே நீங்க தான். சொல்ல கோயில் வந்துருக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மா வெளியே வந்து சாமி கும்பிட வந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க கிட்ட மைக்கு கொண்டு போயிட்டுனா அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்க வந்தீங்க, கோயிலுக்கு வந்த ஐசியூல இருக்கு, அததான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அதனால ஐசியூல விட்டுட்டு வந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் நமக்கு நம்மளுடைய சிற்றறிவுக்கு புரியாமல் நம்ம வந்து ஒரு புதுசா வந்த ஒரு மாற்றத்துக்காக மாற்றம் கொடுக்குறேன்னு சொல்லி வந்த ஒரு பார்ட்டியை வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்லை, மாற்றம் கொடுத்தாங்களா இல்லையா? அவர் அனௌன்ஸ் பண்ணாரா இல்லையா? என்னென்ன கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணாரு? என்னது? அதான் வந்து 2000 3000 பிம்பிளிக்கு பிலாப்பி. இது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு? புரிஞ்சுச்சா இல்லையா? நல்லா, அது சரி. ஒண்ணு புரியாம இருக்கணும், இல்ல நல்லா புரிஞ்சிடணும். எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. செம்மையான மாற்றம் என்னன்னா, இலவசங்களே இதுக்கப்புறம் வந்து கொடுக்க மாட்டோம் ஆரம்பிச்சாரு. ஆமா, ஒரு விரல் புரட்சியில் ஆரம்பிச்சாரு, இலவசமே வாங்க கூட அல்ல. அதுக்கப்புறம் இவரு அந்த பசங்க எவ்வளவு வந்து அவர் அந்த பாட்டை கேட்டு திருந்தாங்க தெரியுமா? பில்லு எல்லாம் அடிக்காதுல ஒரு லேப்டாப் போடுவான், போடுவான், உடையாம அழகா போடுவாங்க. அந்த இப்ப அவங்களுடைய கட்சியிலேயே ஒரு பெண்மணி வந்து மேடையில பேசினாங்க. அவரோட கூட்டத்துக்கு முன்னாடியே என்னன்னு தெரியல, ஒரு மேடையில வந்து வேண்டாம் வேண்டாம் இலவசம் வேண்டாம் 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 ஓசி பஸ் கரெக்டா சொன்னாரு. வேண்டாம் வேண்டாம் ஓசி பஸ் வேண்டாம். ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ் வேணும். பாதுகாப்பு வேண்டாம். உதவித்தொகை எதுவும் வேண்டாம். இது வந்து அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர், அவங்களுக்கு பாவம் ஒண்ணும் தெரியாது. பொதுச் செயலாளர் ரேஞ்சில் இருக்கிற ஒருத்தர் அந்த கட்சியில அவர் சொல்றாரு, ஓசி பஸ் இந்த இலவசம் இதுதான் உங்களுக்கு வேணுமா? அவர் வந்து அதை வந்து ரொம்ப கண்டிச்சு பேசினாரு. மாற்றம் கொடுக்கணும் அப்படின்னு. மாற்றம் வந்து இவங்களும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர் வந்து முதல்ல வந்து 1000 ரூபாய் டிஎம்கே கொடுத்தாங்க. அப்புறம் இவங்க ஏடிஎம்கே 1500 கொடுத்தாங்களா? இல்ல 2000. இப்போ இவர் வந்து 2000 அறிவிச்சிருக்காரு. சோ இப்போ இவங்க தலைவர் என்ன பண்ணாங்க, 2500ன்றாரு. இப்போ அவங்க வந்து இப்பதான் புரியுது, இவங்க வேண்டாம்னு சொன்னது இலவசத்தை வேண்டாம் சொல்லல, ஓசிய வேண்டாம் சொல்லல, 2000 வேணாம் கூட 500 ரூபாய் சேர்த்து கொடுன்னு கேட்டிருக்காங்க. 5-10 சேர்த்து கொடுங்க சாமின்னு இருக்காங்க போல இருக்கு. நீங்க எது வேணா சொல்லுங்க, தலைவர்கிட்ட கடைசியா போய் வந்து இதெல்லாம் இந்த ஒரு மேனிஃபெஸ்டோல ரீட் பண்றதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு குழு வச்சிருப்பாங்க. யாரு? அவங்கதான் 11 பேர் கொண்ட குழு. மத்த கட்சி எல்லாம் வச்சிருப்பாங்க, இவங்க வச்சிருப்பாங்களான்னு தெரியல. இல்ல அதுல வந்து பயங்கரமான ஆள்லாம் இருக்காரு. அருண் ராஜ் இருக்காரு, சிடிஆர் நிர்மல், அங்க ஒரு பெரிய குழு இருக்கு. ஆமா, பயோலா மணி இருக்காரு, முக்கியமா ராஜ்மோகன் இருக்காரு. இது எல்லாத்தையும் ஸ்பெல்லிங் செக் யார் பண்ணுவானா வந்து புசியன் பண்ணுவார். ஸ்பெல்லிங் செக் அவர் தான் பண்ணுவார். ஸ்பெல் செக் அவர் தான் பண்ணுவாரு. 84 ஐட்டம் இருக்கு அப்படின்னு பார்த்து அதை செக் பண்ணி அனுப்பிச்சிடல. அது அந்த குழுமம் அவ்வளவு ஈஸியா நீங்க சொல்றாதீங்க. அந்த குழுமம் வந்து அவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களை இட்டுன்னு போறது அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையா கஷ்டமாகுது. ஏன்னா நின்னுகிறப்போ ஆனா எல்லாரும் தலைவரை பார்த்து முத்தம் கொடுக்கும் போது தொண்டர்கள் இவர் கன்னத்தை முடிச்சு முத்தம் கொடுத்தோம் பாருங்க. அவன் முத்தம் கொடுத்தது விடுவோம், இவர் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பூக்கி, ஆக்சுவலி ஒரு பூக்கி மெட்டீரியல். அப்ப அவர் வந்து யாரை பிக்ஸ் பண்றாங்களோ அவங்கதான் மாவட்ட தலைவர், மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி வச்சிருக்காங்கல்ல. அதை பிக்ஸ் பண்ற ஆளுக்கு ஏதாவது ஒன்று தெரியணும்ல. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ இருந்தவர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அந்த கான்ஸ்டியூன்சி எவ்வளவு பெருசுன்னு தெரியுமா? இப்ப திருவான்மூர் அளவுக்கு இருக்கும் அவரோட கான்ஸ்டியூன்சி. ஆமா, அவ்வளவுதான். ஏது அந்த புசி கான்ஸ்டியூன்சி ரொம்ப சின்னது. ஆமா, எங்க கவுன்சிலர் வந்து அவரும் நிறைய ஓட்டு வாங்கியிருப்பாங்க. எப்படி வந்து லைக் எப்படி சூஸ் பண்ணாங்க எனக்கு புரியல. இப்போ வந்து எந்த பேசிஸ்ல சூஸ் பண்ணாங்களோ தெரியல. அது மாதிரி இந்த ஐடியாஸ் எல்லாமே யார் கொடுக்குறாங்க தெரியல. இலவசம் வேணாம் டிஎம்கே கொடுத்ததே பூரா நீங்க திருப்பி கொடுக்க, அது பேர் தான் மாற்றமாடா? பேர் மாத்திரம்ல. ஓ, அந்த மாற்றம் இல்ல, மாத்திரம் இல்ல. முக்கியமா வந்து மாமா சீரு, மாமனார் சீரு, தங்கச்சி சீரு, அண்ணன் சீரு. அதோட இளைஞர்களுக்கு வந்து எப்போ வந்து வேலை கிடைக்கலன்னா உடனே அவங்களுக்கு வந்து இத்தனை நாள் வந்து வேலை தேடி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு காசு கொடுத்துறேன், சும்மாவே வேலைக்கு போக மாட்டானுங்க. வேலை அப்போ அதுவும் வேலை கிடைக்கிற வரைக்கும் தான். வேலை இல்லாத போது நீ 4000 ரூபாய் கொடுப்ப. வேலை கிடைச்சிருச்சுன்னா அவருக்கா தானா வேலை கிடைச்சிருச்சுன்னா நீ 4000 ரூபாய் நிறுத்தி. ஆக மொத்தம் நீ வேலை கொடுக்க மாட்ட. இல்ல, இவனுங்க அப்ப வேலைக்கு போவானுங்களா?
போக மாட்டானுங்க. நீங்க பாருங்க, வேலை கொடுக்கணும்னா இப்போ இருக்க கவர்மெண்ட் பண்ற மாதிரி இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும், ஃபேக்டரிஸ் கொண்டு வரணும், ஐடி கம்பெனிஸ் கொண்டு வரணும், வேலை கொடுக்கணும். நான் தான் டைரக்டா சம்பளம் கொடுத்துறேன். எதுக்கு வேலை? அதான் மாத்திரம். ஆமா, அதான் மாத்திரம். அதுதான் மாத்திரம். அதே 4000 ரூபாய் கொடுத்தா போருமான்னு கேக்குறீங்க. அது நீங்க வந்து ரேஷன் கார்டு வந்து கொடுத்துடுறோம், 4000 ரூபாய் காசு கொடுத்துடுறோம், கரண்ட் ஃப்ரீயா கொடுத்துடுறோம். சோத்து பொங்கி சாப்பிடு 4000 காசு வாங்க. ஆபீஸ் போனதான் பெட்ரோல் போடணும், ஆபீஸ் போக போறது இல்ல, எதுவுமே கிடையாது இல்ல, வீட்லயே கடை. அதாவது ஸ்டாலின் என்ன சொல்றாரு, முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, நீங்க பள்ளிக்கூடம் திறந்திருக்கேன், பள்ளிக்கு போக அதுக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் ஃப்ரீயா தரேன்றாரு. அதே மாதிரி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கேன், நீ ஃபேக்டரிக்கு போ, நீ ஃபேக்டரிக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் ஃப்ரீயா தரேன், அது போக உன் செலவுக்கு நான் மாசம் ஒரு வீட்டுல வந்து ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாம கூட இருக்கலாம். ஒரு ஆண் ஒர்க் பண்றாரு, ஃபேக்டரிக்கு போறாரு, அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வீட்டுல இருக்கிற பெண் வந்து அந்த ஆணை நம்பி இருக்க வேண்டாம், ஒரு எக்கானமிக் ஒரு ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ்ல இருக்க வேண்டாம், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் வேணுங்கிறதுக்காக அவர் அந்த மாதிரி சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, டோட்டலாவே இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம், வேலை வாய்ப்பு நான் தரமாட்டேன் உனக்கு, நான் உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீ வேலை தேடினே இரு, இதுக்கு டெய்லி 10 இடத்துக்கு போனாலும் இன்டர்வியூக்கு அதுக்கு 4000 ரூபாய் தரேன், உனக்கு வேலை தானா கிடைக்கும் பாத்தியா, நான் கொடுத்துருக்க மாட்டேன், வேற தானா உனக்கு கிடைக்கும் பாத்தியா, அப்ப இந்த 4000 ரூபாய் நிறுத்திடுவேன். இவர் கொடுக்குறது வந்து சும்மா உதவி தொகை. எனக்கு மட்டும் பொண்ணு வந்து பிறந்தா அவங்க பேர் தான் பிறந்தா வச்சுக்கணும் அப்படிமால, அது மாதிரி வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் காசு தருவேன். யாரோ ஒருத்தர் பாம்பே போய் பொண்ணானா இருந்தாரு, யாரும் வச்சது அது செம்மல. நீங்க பாத்தீங்களா? யூஸ்வலி நான் வந்து என்டிக்கு அவங்களோட ஐடியாலஜிஸ் வந்து எல்லாத்துக்குமே நான் வந்து எனக்கு பிடிக்காது. ஒரு சில இதெல்லாம் அவங்க சொல்றது ஃபைனா இருக்கும், நிறைய வந்து இல்ல நான் இப்போ சாட்டையோட ஃபேன் ஆயிட்டேன். ஆமா, அவங்க ஐடியாலஜிஸ் வந்து கொஞ்சம் போலரைஸ் பண்ற மாதிரி இருக்கும், அதனால அதுக்கு நான் உடன்பட மாட்டேன் எப்பவுமே. ஆனா சாட்டை துரைமுருகன் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல அவர் மாதிரி என்டர்டெயின் பண்ற ஒரு ஆளை நான் பார்த்ததே கிடையாது. கம்மியா பண்றாருங்க, வேற லெவல். வெள்ளாசிலர் விட்டு இப்ப டெய்லி வீட்டுக்கு போனா டிவி ஆன் பண்ணா சாட்டை துரைமுருகன் தான் பாக்குறேன். அதாவது எங்க தளபதிக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, பர்மிஷன் மட்டும் கொடுத்தீங்கன்னா அறுத்த தள்ளுவீங்க நீங்க அப்படின்னு பேசுவான் பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி சாட்டை துரைமுருகன் வந்து இவங்க கிட்ட இவங்க மேல இருக்கிற எல்லா கிரிட்டிசிசமும் வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. சரியா? என்ன பேசுறீங்க ஒரு மாதிரி. முன்னாடி வந்து நான் வந்து என்டிக்கில இருக்க சின்ன பசங்க ஒரு சில பேர் இருப்பாங்க, அடிப்படை புரியாம ஒரு மாதிரி ஜாம்பி தனமா பேசிட்டு இருப்பானுங்க. அவங்களாம் ஒண்ணுமே கிடையாது, நம்ம ஆளுங்கெல்லாம் தூக்கி சாப்பிட்டுறாங்க அவங்க. ஆமாமா, இவங்க ஜாம்பிலேயே வேற லெவல் ஜாம்பிலேயே மாற்றம் கொண்டு வந்தவங்க, மாற்றம் கொண்ட ஜாம்பி. நாங்க ஒரு 2 பேரும் ஒரு எபிசோட் பேசும்போது கடைசியா இவங்களை பத்தி கரிச்சு குட்டி எல்லாம் பேசி இவங்களை பார்த்தா பாவமா இருக்குல்ல அப்படின்னு தான் பேசணும். எனக்கே இப்ப பாவம் எங்களுக்கு வந்து எங்களோட தொண்டர்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு, தயவுசெய்து பார்த்து தம்பிகளா. முட்டு கொடுக்கறதுல அந்த முட்டின் எல்லைக்கே வந்துட்டாங்க, முட்டு சந்துக்கே வந்துட்டாங்க, இதுக்கு மேல முட்டு கூட கொடுக்க முடியாதுன்ற அளவுக்கு அது வந்துட்டாங்க. எப்படின்னா அவங்க அவர் என்னென்ன கோமாளித்தனம் நடக்குது எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க. கடைசியில வந்து பெண்கள் சுதந்திரம், பெண்கள் பாதுகாப்புன்னு அதை ஒன்னே பிடிச்சிட்டு இருந்தாங்க. டிஎம்கேல வந்து 70 வயது பாட்டிக்கு கூட பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பிறந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. இவங்க வந்து அதை ஒரு பாயிண்ட வச்சுதான் வந்து எல்லாரையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இருந்த கடைசி கத்தி போர் வாழ் அதுதான். இப்ப இந்த கேண்டிடேட் லிஸ்ட்டை கொண்டு வந்து இறக்குன உடனே அப்படியே வாய் அடைச்சு போயிட்டானுங்க. அவங்க எவனும் பேசுறதே இல்லை பாத்தீங்களா. ஏன்னா பெண்கள் பாதுகாப்புக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு லிஸ்ட். இவரு ஐயா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் இருந்தார் இல்லையா, அவர் வந்து காமராஜர் கூட அரசியல் பண்ணது அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது காமராஜரே சொல்லுவாரா, நீ வந்து அரசியல் பண்ணும் போது திருட்டு பையில பத்தி கவலையப்படக்கூடாது, எல்லா கட்சியிலும் பெர்மனண்டா இருப்பா திருட்டு பையனு, எல்லா கட்சியிலும் ஒரு 4 பேர் இருப்பா அப்படின்னு. ஆனா எடுத்தா ஒரு 90% லிஸ்ட் வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. எனக்கு சீரியஸா புரியல எந்த தைரியத்துல அப்படி வந்து ஒரு கேண்டிடேட் லிஸ்ட் அவங்க ரெடி பண்ணாங்க. இல்ல இவருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறதா என்னுடைய, நான் ஜோக்ஸ் அசைட் சொல்றேன், இவருக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லப்படுறதா இல்லையாங்கிறது தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அந்த கட்சியில இருந்து ரீசெண்டா வெளியில வந்து ஒரு பெண்மணி வந்து இன்டர்வியூ கொடுத்தாங்க, அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. அவங்க கூட அதான் சொன்னாங்க, இவருக்கு பல விஷயங்கள் இவருக்கு கொண்டே போறது இல்லை அப்படின்னு. இப்போ இந்த கேண்டிடேட் லிஸ்டே பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த தேனியில ஒருத்தர் நண்பா பேசினவர், அப்புறம் அந்த வீடு பூந்து அடிச்சவர், இந்த கஞ்சாவாவது நியூஸ்ல வந்திருக்கு, தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மேட்டர்கள்லாம் இந்த வீடியோக்கள்லாம் இவருடைய பார்வைக்கு போச்சா, இல்ல அவங்களால என்ன பயன்பாடு, இவங்க என்ன ரீசனுக்கு இவங்க சேர்த்தாங்களோ அந்த பயன்பாடு மட்டும்தான் இவங்க ஃபுல்லா பாத்தீங்களா? கேண்டிடேட்ஸ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ற அந்த பார்த்தேன் ஒரு சில பேர்லாம் எப்படி இருக்குன்னா,
ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் விஜய் நேர்ல பார்த்தா எனக்கு தெரியும் நான் வந்து ஒரு விஜய் ஃபேன். ஆனா விஜய் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் பாக்குறாரு, அது வந்து பார்க்கும்போதே தெரியுது இவர் தான் கேண்டிடேட்டா. நல்லா இருக்கு. ஓகே, அந்த மாதிரிதான் இருக்கு. ரொம்ப பாதி பேர் அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப என்னன்னா நான் சொன்ன மாதிரி இவங்க இந்த பாவம் இந்த முட்டு கொடுத்த தொண்டர்கள்லாம் இனி முட்டு கொடுக்கறது கூட வழி இல்லாம இருக்கேன். சரி, நீங்க நியாயமா சொல்லுங்க. நீங்க அதாவது ஒரு சோசியல் மீடியால நீங்க வந்து கெட்ட வார்த்தை திட்டிட்டு போயிடலாம். என்ன நீங்களும் நானும் ஒரு விமர்சனம் வைக்கிறேன்னா நம்மளை வந்து அசிங்கமா திட்டிட்டு போயிடலாம். அவங்களுடைய சொந்தக்காரன் போக்குவரத்து ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவங்கள சர்க்கிள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? என்னடா நீ அவ்வளவு பேசினா பெண்களுக்கு பாதுகாப்பு, அது உங்க தலைவர்னு உங்க தலைவர் போட்டிருக்கிற லிஸ்ட்டை பார்த்தியா, ஒவ்வொருத்தனும் அக்யூஸ்டு. பேசிட்டு இருக்கும்போது என்ன வந்துச்சுன்னா, இது 4000 ரூபா தராரா, பேசாம 4000 ரூபா வாங்கிடலாம், இப்ப 4000 ரூபா வந்துடும். 4000 ரூபா வந்துருமா? அதுக்கு ஃபர்ஸ்ட் அவரு வரணும் இல்ல, அவருக்கு ஓட்டு வரணும், சீட்டு வரணும், அப்புறம்தான் 4000 ரூபா வரும். இதெல்லாம் வந்து செம்ம காமெடி நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே. எஸ்பெஷலி டிவிக்கு கேடர்ஸோட விஜய் ஃபேன்ஸ், அவங்க 2 பேரையும் தனித்தனியா பிரிக்கலாம். ஒரு சில பேர் வந்து ஒரு குட்டி பையன் ஒருத்தர் வந்திருக்கான் தெரியுமா, சின்னதா யாருக்கா ஓட்ட போடுற, நான் டிவிக்கே தானா, இவனுக்கு ஓட்டே இல்லையா, அதெல்லாம் அப்படித்தானா அப்படின்ட்டு போயிடும். அவனுக்கு இந்த மாநாட்டுல எல்லாம் வந்து பாப்கார்ன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஃபன் பண்ணிட்டு போயிருக்கானுங்க. டேய், நான் அரசியல் பேசக்கூடாது, அரசியல் பேசக்கூடாது, நான் கீழே வைடா. தெரியும் ஓட்டை பத்தி. முதல்ல நீங்க சொன்ன எஃப்ஐஆர் பத்தியே தெரியாத மாதிரி ஓட்டை பத்தியே தெரியாதவங்க வந்து உட்காந்துருக்கிறான். அவர் 9 இன்னொருத்தட கேக்குறான், நான் டிவிக்கே தானே ஓட்டர் ஐடி இருக்கானே, அதெல்லாம் இல்லைன்றான். இப்போ இன்னொருத்தர் கூட நீங்க தான் சொன்னீங்களா? ஆமா, திருச்சி டு பெரும், அது என்ன அது சொன்னீங்க? அது ஒருத்தர் ட்வீட் பண்ணிருக்காரு, நண்பா காலை பெரம்பூர்ல நான் வந்து ஓட்டு போட்டுட்டு எப்படி சீக்கிரமா போயிட்டு திருப்பி திருச்சியில ஓட்டு போடணும். பெரம்பூர்ல ஓட்டு போட்டு திருச்சியில போய் ஓட்டு அண்ணா 2 இடத்துல நிக்கிறாருல, 2 இடத்துலயும் ஓட்டு, 2 இடத்துலயும் ஓட்டு. ஆமா, அதுக்கு வந்து இதுக்கு சொன்னீங்க, எது உதவி கேட்டார், வண்டி வாகனம் உதவி கேட்டார். மத்தியில இந்த குரூப்ஸ்லாம் வச்சிருக்காங்கல்ல, அது வந்து இவங்க எல்லாம் டேக் பண்ணி ட்வீட் போட்டிருக்காரு, which is the fastest way to reach திருச்சி. சோ அவர் ரெண்டு ஓட்டு போடுற, 2 சீட்ல நிக்கிற மாதிரி 2 ஓட்டுல அண்ணா எங்க இருந்தாலும் அவர் ஓட்டு போடுறாரு. அண்ணா இருந்தாலும் ஓகே. இவன் எந்த தொகுதி ஆக்சுவலா? கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர். இது நானே கேக்குறேன், அண்ணன் ஓட்டு போடுவான் தெரியுங்களா? அவன் கவுண்டம்பாளையம், அவன் தொகுதி கவுண்டம்பாளையம், அவன் இருக்கிற ஏரியா. ஆமா, கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம். அவன் ஓட்டு அங்கதானே இருக்கு. அப்போ அண்ணன் எனக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஆனா நான் என்ன கேக்குறேன், மொத்தம் அறவேக்காடை தான் சுத்தின்னு இருக்கா? புடிங்கி கொண்டு வந்து காய வச்சுட்டாங்க. இவனுங்களை வேக வைக்கும் போது கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஸ்டவ் ஆஃப் ஆயிடுச்சு. அண்ணன் விறகு வாங்குவாரோ இல்ல சோறா யூஸ் பண்ணுவாரோ தெரியல. கவுண்டம்பாளையத்துல ஓட்டு வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பெரம்பூர்ல ஓட்டு போட்டுட்டு எவ்வளவு சீக்கிரமா திருச்சி போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா 5 மணிக்குள்ள போய் திருச்சியில ஓட்டு போடணும். ஏன்னா அண்ணன் நிக்கிறேன் எப்படி அதுக்கு ஃபர்ஸ்ட் கவுண்டம்பாளையத்துக்கு பெரம்பூருக்கு வரணும், அதை பத்தி யோசிக்கவே இல்லை, யோசிக்கல. நண்பா சீக்கிரம் எப்படி பெரம்பூருக்கு வரணும் அதை கேட்டிருக்கலாம்ல. ஆனா இவனுங்க ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ எப்படியோ போட்டோம், நல்ல கண்டென்ட் கொடுத்து நம்மள எல்லாரையும் சந்தோஷப்படுத்திருக்காங்க. இந்த லாஸ்ட் 2-3 மாசம் நான் சிரிச்ச மாதிரி நிஜமா நான் வாழ்க்கையிலேயே சிரிச்சது இல்லை. சோ இவங்க என்ன மாற்றம் தேடுறாங்களோ தெரியாது, இது நிஜமாவே ஒரு மாற்றம், எல்லார் வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றம். சந்தோஷத்துக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், சிரிக்கிற மாசத்தை ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணி பிபி ரெடியூஸ் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து யூஸ்வலா வந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறவங்க வந்து எப்பவுமே கூட ஒரு சேட்டலைட் சேனல் ஆரம்பிச்சிருவாங்க. ஜென்ரலா நம்ம ஊர்ல நடக்கிற ஒரு விஷயம். அந்த மாதிரி அவங்க திருப்பி ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்கன்னா இதெல்லாம் போட்டாங்கன்னா தனியா காமெடி சேனல் வச்சிடலாம். இப்ப கலைஞர் டிவிக்கு சிரிப்பொலி இருக்குல்ல, சன்னுக்கு வந்து ஆதித்யா இருக்கு, இவருக்கு வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு ஒன் காமெடி சேனல் ஸ்பெஷலைசேஷன் அதானே, ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன், அதுதானே ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஐயோ ஃபைன். வந்ததுல இருந்து டைம் போனதே தெரியல. உங்க 2 பேரோடையும் பேசிட்டு இருந்தது ரொம்ப தமிழ்நாட்டுக்கு மாற்றம் தரக்கூடிய நிறைய மாற்றம் தரக்கூடிய கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்களை பேசணும். கூடிய விரைவில் மறுபடியும் நம்ம சந்திக்கணும். இதே மாதிரி மறுபடியும் ஒரு டாக் நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச ஒன்று வச்சுக்கலாம். இல்ல அது ரிவ்யூ பண்ணணும்ல. இன்ட்ரோஸ்பெக்ட் ரெட்ரோஸ்பெக்ட் எல்லாம் பண்ணணும்ல. பண்ணுவோம். நம்ம எப்படி போச்சு, நம்ம இப்ப பேசினதெல்லாம் வந்து நடந்துச்சா, இல்ல அவங்க பேசினதாவது நடந்துச்சா, இல்ல யாராவது பேசினது நடந்துச்சா, ஏதாவது நடந்துதான் ஆகணும்.
ஸோ அதுக்கு மக்களுடைய மாற்றம் தேடுற அந்த தமிழ் மக்களுடைய பதில் என்ன இதுக்கு? ரிப்ளை என்ன கிடைச்சதுன்னு பார்ப்போம். என்ன ரிப்ளை கிடைச்சது, எப்படி அது ஹவு இட் ஷேப்ட் அவுட்ங்கிறது நம்ம எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம பேசுவோம். டெஃபினெட்லி. சரிங்களா? Thank you for coming here. Thank you. Thanks a lot. I really enjoyed it. Thank you.